ஹாய் ஹலோ எவ்ரிஒன். தமிழ்நாட்டில் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகளோட பார்ட் 2 வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பார்ட் 1 வீடியோல பாளையக்காரர்கள் முறை எப்படி வந்துச்சு, யார் அதை கொண்டு வந்தாங்க, எதுக்காக பாளையக்காரர்களுக்கும் பிரிட்டிஷ்க்கும் இடையில சண்டை நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே டீட்டெயிலா பார்த்துட்டு புலித்தேவரை பத்தியும் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு இன்னொரு பாளையக்காரரான வீரமங்கை வேலு நாச்சியார் பத்தி தான் இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க நம்ம டைரக்டா கிளாஸ்க்குள்ள போயிடலாம். வேலு நாச்சியார் வாழ்ந்த காலம் அப்படிங்கிறது 1730 இருந்து 1796 வரைக்கும். இந்த காலகட்டத்துல அவங்க பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போறோம். 1730 ராமநாதபுரத்தை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த ராஜா செல்லமுத்து சேதுபதிக்கு ஒரே மகளாக வேலு நாச்சியார் பிறக்கிறாங்க. அப்ப ராஜா செல்லமுத்து சேதுபதிக்கு ஒரே ஒரு மகள் மட்டும்தான், அது வேலு நாச்சியார். அவருக்கு ஆண் வாரிசு அப்படிங்கிறது கிடையாது. இப்போ எந்தெந்த ஏரியாலாம் அவர் ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, விருதுநகர். இப்ப இருக்கக்கூடிய ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, விருதுநகர் இந்த ஏரியால ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்ததுதான் யாரு? ராஜா செல்லமுத்து சேதுபதி. அவங்களுக்கு மகளாக தான் யாரு பிறக்கிறாங்க? வீரமங்கை வேலு நாச்சியார் பிறக்கிறாங்க. தன்னோட ஒரே மகளை அவங்க நிறைய விஷயங்களை கத்து கொடுக்குறாங்க. அதாவது வளரி, போரு, சிலம்பம், ஆயுத பயிற்சி, குதிரை சவாரி, அப்படி வில்வித்தைன்னு சொல்லி நிறைய பயிற்சியை அவங்க பொண்ணுக்கு கத்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க நிறைய மொழிகளும் கத்துக்கிறாங்க. தமிழ் போக ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது அப்படிங்கிற மொழியையும் அவங்க கத்துக்கிறாங்க. 16 வயசுல சிவகங்கை ராஜாவான முத்துவடுகநாதரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க 2 பேருக்கும் வெள்ளச்சி நாச்சியார் அப்படிங்கிற ஒரு மகளும் பிறக்கிறாங்க. அப்போ எப்படி அவங்களோட பிறந்து என்னென்ன விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டு இப்ப 16 வயசுல அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க நிறைய பேட்டில், போர் அப்படிங்கிறத சந்திப்பாங்க. அந்த போர்ல தன்னோட கணவனையும் இழந்துருவாங்க. அதுக்கு அடுத்து அவங்க எப்படி அந்த சிவகங்கையை மீட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சண்டை எங்க அப்படின்னா காளையர் கோவில் போயிட்டு, காளையர் கோயில் அப்படிங்கிற இடத்துலதான் இந்த சண்டை நடந்திருக்கும். எந்த வருஷம்னா 1772. ஒரு சைடு வேலு நாச்சியார் கணவரான முத்துவடுகநாதர், இன்னொரு சைடு ஆர்காட் நவாபும் கம்பெனி, அதாவது பிரிட்டிஷ் ஆட்சி இருந்த கம்பெனி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்காங்கல்ல, அந்த படைய வழிநடத்தி கொண்டு போன கொலனல் வான்ஜோர், இவங்க 2 பேரும் ஒரு சைடு இருக்கிறாங்க. இன்னொரு சைடு முத்துவடுகநாதர் இருக்கிறாரு. இந்த போர்ல வெற்றி பெற்றது யாரு அப்படின்னா இவங்கதான். பிரிட்டிஷும் ஆர்காட் நவாபும் சேர்ந்து ஒரு பிரிவு இருக்காங்கல்ல, அவங்கதான் வின் பண்ணாங்க. முத்துவடுகநாதர் இதுல என்ன பண்ணிடுவாங்க, இந்த போர்ல அவரை கொன்றுவாங்க. அப்ப இந்த சூழ்நிலையில்தான் நம்ம வேலு நாச்சியார் என்ன பண்றாங்க, அவரையும் அவளோட வேலு நாச்சியார் அவங்களோட பொண்ணையும் கூட்டிட்டு விருப்பாட்சி, திண்டுக்கல் பக்கத்துல இருக்க விருப்பாட்சியில கோபாலி நாயக்கர் அப்படிங்கிறவங்களோட இடத்துல போய் தஞ்சம் அடைகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் அவங்க அங்க தங்கி இருப்பாங்க. இந்த 8 வருஷமும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய படைகளை எப்படி ஸ்ட்ராங் பண்ணிட்டு பிரிட்டிஷ் அகைன்ஸ்டா போர் புரிஞ்சு இழந்த சிவகங்கையை மறுபடியும் எப்படி மீட்டெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த 8 வருஷமும் கடும் பயிற்சி அப்படிங்கிறத மேற்கொள்வாங்க. கோபால நாயக்கரை பத்தி ஒரு சின்ன பாக்ஸ் நம்ம ஸ்கூல் புக்ல கொடுத்திருப்பாங்க. இப்ப கோபால நாயக்கர் அப்படிங்கிறது யாருன்னா, திண்டுக்கல் கூட்டமைப்பு அப்படின்னு ஒண்ணு உண்டு. அதுக்கு தலைவர் தான் இந்த கோபால நாயக்கர். அவருக்கு கீழே வனப்பாறையோட லக்ஷ்மி நாயக்கரும், தேவதானப்பட்டியில இருக்க பூஜை நாயக்கரும் இந்த திண்டுக்கல் கூட்டமைப்பு அப்படிங்கிறத இடம்பெற்றிருப்பாங்க. அப்புறம் மைசூரை சேர்ந்த திப்பு சுல்தான் இருக்காங்கல்ல, அவரு கூட இவ பயங்கர நட்பா பழகிருப்பாரு. கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல சென்டரா வச்சுக்கிட்டு இவர் பிரிட்டிஷ் கூட நிறைய சண்டை அப்படிங்கிறத மேற்கொண்டிருப்பாரு. அந்த காலகட்டத்துல இவருக்கு உதவி செஞ்ச ஒருத்தங்க யாரு அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மனோட சகோதரரான ஊமைத்துறை. அவங்களும் சேர்ந்துதான் பிரிட்டிஷ் கூட சண்டை போட்டிருப்பாங்க. எங்க கோயம்புத்தூர் ரீஜியன்ல இருந்து. அங்க அந்த ஆனைமலையில அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளும் இவருக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. அப்ப இவருக்கு சப்போர்ட்டா யாரெல்லாம் இருக்கிறாங்க, வீரபாண்டிய கட்டபொம்மனோட சகோதரரான ஊமைத்துறையும், அந்த ஆனைமலையை சுற்றி இருக்கக்கூடிய விவசாயிகளும் இவருக்கு பயங்கர சப்போர்ட் பண்றாங்க. ஆனாலும் பிரிட்டிஷ் 1801 1801 பிரிட்டிஷ் இவங்களை வெற்றி பெற்றுறாங்க. இவர் தோல்வியை சந்திக்கிறாரு. இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இவரை பத்தி கொடுத்திருப்பாங்க, அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, அடுத்து இப்ப அந்த 8 வருஷ காலம் இவருக்கு ரொம்ப உதவி புரிஞ்சது யாரு அப்படின்னா கோபால நாயக்கரும் ஹைதர் அலி, மைசூரை சேர்ந்த ஹைதர் அலி. ஹைதர் அலிக்கு இவர் ஒரு லெட்டர் அனுப்புவாங்க வேலு நாச்சியார். இவரோட சார்பா யார் அந்த லெட்டரை எழுதுவாங்க அப்படின்னா
நம்ம ராணுவ தலைமை தளபதியான தண்டவராயனார் அவர் தான் என்ன பண்ணுவாரு அப்படின்னா இந்த லெட்டரை எழுதுவார். எந்த மொழியில எழுதுவாங்க அப்படின்னா உருது மொழி. அங்க மைசூர்லயும் உருது மொழி தானே அவர் பேசுவாங்க. அந்த உருது மொழியை பார்த்ததுமே அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுவாரு. அது ஃபர்ஸ்ட். 2வது வேலு நாச்சியார் வந்து எப்படி வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியால எந்த மாதிரி பாதிக்கப்பட்டோம் அப்படிங்கிறத அந்த லெட்டர்ல வந்து அவ்வளவு சூப்பரா எழுதியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவர் கண்டிப்பா சிவகங்கையை மீட்டே ஆகணும் அப்படிங்கிறதுல எவ்வளவு உறுதியா இருந்தாங்க அப்படிங்கிறது அந்த லெட்டரை பார்த்ததுமே அவருக்கு தெரிஞ்சிடும். சோ அந்த கடிதத்தை படிச்சு பார்த்ததுமே இவங்க எப்படியாவது வேலு நாச்சியாருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு அவர் முடிவெடுத்துருவாரு. அந்த லெட்டர்ல அவங்க என்ன கடிதத்துல என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா, இந்த ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரா போராடுறதுக்கு 5000 காலாட்படை வீரர்களும் 5000 குதிரைப்படை வீரர்களும் கேட்டிருப்பாங்க. அதை கேட்டுதான் அவர் கடிதம் எழுதியிருப்பாரு. கடிதம் எழுதியிருப்பாங்க வேலு நாச்சி அம்மையார். இப்ப அவரோ தன்னோட தளபதி அந்த திண்டுக்கல் கோட்டையில பொறுப்பா இருக்கக்கூடிய ஒருத்தர் யாருன்னா சையத் அப்படிங்கிறவங்க. அவர்கிட்ட சொல்லிதான் ராணுவ அதாவது வேலு நாச்சியாருக்கு தேவையான அந்த ராணுவ உதவிகளை வந்து செய்து கொடுக்குமாறு அவர் உத்தரவிடுறாரு. 1780 என்ன பண்றாங்க, கோபால நாயக்கர், அதுக்கப்புறம் நம்ம ஹைதர் அலி இருக்காங்கல்ல, அவங்களோட ராணுவ படை, அவங்களோட உதவியோட ஆங்கிலத்துக்கு எதிராக போராடுறதுக்கு முடிவு பண்றாரு. யாரு, வேலு நாச்சியார். அப்ப இவங்களோட உதவியோட இவங்களோட சேர்ந்து யார் இவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க அப்படின்னா மருது பிரதர்ஸ், மருது சகோதரர்கள் 2 பேரும் வேலு நாச்சியார் பக்கத்துல பயங்கர சப்போர்ட்டா இருப்பாங்க. அப்ப இவங்களோட உதவியோட வேலு நாச்சியார் சண்டையிட்டு அந்த போர்ல வெற்றியும் பெற்று சிவகங்கையை மீட்கவும் செஞ்சிருவாங்க. அப்ப ஆங்கிலேயருக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போர் புரிஞ்ச முதல் பெண் யாரு அப்படின்னா வீரமங்கை வேலு நாச்சியார் தான். ஆற்காடு நம்ம படை வீரர்கள் வேலு நாச்சியார் படையை வந்து முன்னேற விடாம தடுக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை மேற்கொள்வாங்க. ஆனா அதை எல்லாத்தையும் தகர்த்தெறிஞ்சிட்டு வேலு நாச்சியார் சிவகங்கையை அடைஞ்சிருவாங்க. ஆற்காடு நம்ம வீரர்களை சிறையில் அடிச்சுட்டு மீண்டும் ராணியாக சிவகங்கையை வந்து முடிசூட்டுறாங்க. இப்ப ராணி ஆனதுக்கு அப்புறம் வேலு நாச்சியார அதாவது வேலு நாச்சியார் ராணி ஆனதுக்கு அப்புறம் சின்ன மருதுவை வந்து ஆலோசகராகவும் பெரிய மருதுவை வந்து படை தளபதியாகவும் வந்து நியமிக்கிறாங்க. 1783 என்ன பண்றாங்க, பிரிட்டிஷ் ஆங்கிலேய படைகள் மறுபடியும் வந்து சிவகங்கையை வந்து தாக்குறாங்க. இந்த முறை வந்து அவர் கூட இருந்தாங்கல்ல சின்ன மருது பெரிய மருது, அவங்க என்ன பண்றாங்க, பெரிய லெவல்ல போர் எதுவும் நடக்க விடாம தடுத்து சுமூகமா அந்த பிரச்சனையை தீர்த்து பிரிட்டிஷ வந்து சிவகங்கையை வந்து மீட்க விடாம பாத்துப்பாங்க. இப்ப 1790 வேலு நாச்சியாரோட மகளான வெள்ளச்சி நாச்சியார் வந்து யார கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னா சிவகங்கை அரசராக இருந்த வேங்கன் பெரிய உதய தேவரை வந்து திருமணம் செஞ்சு கொள்வாங்க. இந்த நிலையில அவர் மர்மமான சூழ்நிலை உயிரிழந்து போயிருவாங்க வேலு நாச்சியாரோட மகளான வெள்ளச்சி நாச்சியார். கடைசி காலகட்டத்துல வேலு நாச்சியார் உடல்நலை குறைவால பாதிக்கப்பட்டு 1796 அவரோட காலம் அப்படிங்கிறது முடிஞ்சிடும். அப்ப 1730 அவங்களோட வாழ்க்கையை தொடங்கினவங்க 1796 நோய்வாய்ப்பட்டு உயிரிழந்துடுறாங்க. லாஸ்டா நம்ம பார்க்க போறது குயிலி அவங்களை பத்தி தான். குயிலி அப்படிங்கிறது யாருன்னா வேலு நாச்சியாரோட பெண்கள் படை பிரிவு இருக்குல்ல, அதோட தலைவி தான் குயிலி. இந்த பெண்கள் படை பிரிவுக்கு என்ன பெயர் வச்சிருப்பாங்க அப்படின்னா உடையாள். உடையாள் அப்படிங்கிறவங்க யாருன்னா வேலு நாச்சியாரை பத்தி நிறைய விஷயங்களை உடையாள் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சதுக்காக பிரிட்டிஷ்காரங்க வருவாங்க. ஆனா அவன் எந்த ஒரு விஷயமே அவர் வந்து சொல்ல மாட்டாங்க. அதனால பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க, கோவத்துல அவங்கள கொன்றுவாங்க. அப்ப அவங்க செஞ்ச அந்த உயிர் தியாகத்துக்காக தான் வேலு நாச்சியார் அவங்களோட பேரை என்ன படைப்பிரிவுக்கு வச்சிருக்காங்க உடையாள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப குயிலியை பார்க்கலாம். குயிலி அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விஜயதசமி நாளன்னைக்கு பெண்கள் மட்டும் அந்த ஒரு கோட்டை இருக்கும், பிரிட்டிஷோட கோட்டை, அதுக்குள்ள வர்றதுக்கு அனுமதி உண்டு. இப்ப குயிலி அந்த கோட்டைக்குள்ள நுழையிறாங்க. அங்க பிரிட்டிஷ்க்குன்னு சொல்லி பெரிய ஆயுத கிடங்கு இருக்குல்ல, அது உள்ளதான் எல்லா வெப்பன்ஸும் இருக்கும். இப்ப குயிலி என்ன பண்றாங்க, அவங்களோட உடம்புல அவங்களே தீ வச்சு அந்த ஆயுத கிடங்குக்குள்ள குதிச்சிடுறாங்க. அப்படி குதிச்ச உடனே அந்த ஆயுத கிடங்குல இருக்கக்கூடிய எல்லா ஆயுதமும் அப்படியே அழிஞ்சு போயிடும். இந்த சமயத்துலதான் கரெக்டா வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த வேலு நாச்சியார் அவங்க படைப்பிரிவுகள் எல்லாருமே உள்ள வந்து பிரிட்டிஷ்காரங்க கூட சண்டையிட்டு சிவகங்கையை மீட்பாங்க. அப்ப குயிலியோட இந்த தியாகம் அப்படிங்கிறது ரொம்பவே போற்றத்தக்க ஒரு விஷயம். இவ்வளவுதான் வேலு நாச்சியார் பத்தி நம்ம ஸ்கூல் புக்ல கொடுத்திருக்காங்க. அப்ப வேலு நாச்சியார் அப்படிங்கிறவங்க 1730 ராமநாதபுரத்தை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த செல்லமுத்து சேதுபதி அவங்களுக்கு ஒரே மகளாக பிறக்கிறாங்க.
தன்னோட ஒரே மகள நிறைய வில் வித்தை, குதிரை ஏற்றம், அதுக்கப்புறம் வாள் சண்டை, சிலம்பம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தற்காப்பு கலைகளை அவங்களுக்கு கத்துக் கொடுக்குறாங்க. அப்ப அவங்க வளரும் போதே ஒரு வீர மங்கையா தான் அவங்க வளரவே செய்யறாங்க. இப்ப 16 வயசுல சிவகங்கையை ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருந்த முத்துவடுகநாதரை கல்யாணம் பண்றாங்க. பாளையர் கோவில் அப்படிங்கிற போர்ல அவங்கள கணவனை இழக்குறாங்க. அப்ப அவங்களும் அவங்களோட பொண்ணு வெள்ளச்சி நாச்சியாரும் 8 வருஷம் திண்டுக்கல் கோட்டையில கோவல நாயக்கருக்கு கீழே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட படைபலத்தை இன்னுமே அவங்க வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டா மைசூரை சேர்ந்த ஹைதர் அலி, அதுக்கப்புறம் மருது சகோதரர்கள், கோபால நாயக்கர் இவங்களோட உதவியோட 8 வருஷம் கழிச்சு சிவகங்கையை மறுபடியும் மீட்டெடுக்கிறாங்க. மீட்டெடுத்த அவங்க கடைசி காலத்துல உடல் நலக்குறைவு ஏற்பட்டு இறந்தும் போயிடுறாங்க. இவ்வளவுதான் வேலுநாச்சியார் பத்தியது. இதை நீங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த பாளையக்காரர்கள் லெசனே வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஜஸ்ட் என்னன்னா சண்டை நடக்கும், யார் யாருக்கும் நடக்கும், அதுல யாரு வின் பண்ணுவாங்க, இல்ல யாரோட முடிவு என்ன, இப்படிங்கிற மாதிரி மட்டும் தான் இருக்கும். இதை நீங்க ஒரு 2-3 வாட்டி படிச்சுக்கிட்டீங்க, அதுவும் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, வேலு நாச்சியாரை பத்தி உங்களுக்கு இப்ப தெளிவா புரிஞ்சிருக்கும். இனி அடுத்த கிளாஸ்ல இன்னொரு பாளையக்காரரை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.